வணக்கம். இன்று யோகா பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யோகா என்பது உடலையும் மனதையும் உணர்ச்சியையும் கட்டுப்படுத்தி செய்யக்கூடிய பயிற்சி தான் யோகா பயிற்சி. இந்த யோகா பயிற்சியானது ஒன்று நோய்கள் வராமல் தடுத்து கொள்ள முடியும், வந்த நோயை குணப்படுத்த முடியும், மறுவாழ்வு கொடுக்க முடியும். இந்த 3 வகையில் இந்த யோகா நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இதில் ஜென்ரல் யோகா அந்த தெரபட்டிக்கல் யோகா என்று இருக்கின்றது. ஜெனரல் யோகா என்பது எந்த ஒரு நோயும் இல்லை, தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும், நோய்கள் வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஸோ நோய்கள் வருவதற்கு முன் அதை ப்ரிவென்ஷன் பண்ணுவதற்காக செய்யக்கூடியது தான் இந்த ஜெனரல் யோகா என்று சொல்லக்கூடியது. அந்த தெரபட்டிக்கல் யோகா என்றால் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆஸ்மா நோய் இருக்கின்றார், அதற்கான ஸ்பெசிஃபிக்காக தெரபட்டிக்கல் யோகா என்று சொல்லுவோம். ஸ்பெசிஃபிக்காக அந்த நுரையீரலை தூண்டுவதற்கும் நுரையீரலுடைய செயல்பாடுகளை அதிகப்படுத்துவதற்கும் அந்த O2 அண்ட் CO2 உடைய எக்ஸ்சேஞ்சை அதிகப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய ஸ்பெசிஃபிக்காக பண்ணக்கூடிய பயிற்சி தான் அந்த தெரபட்டிக்கல் யோகா என்று சொல்லுவோம். அதுபோன்று ஒவ்வொரு டிசீஸும் லைக் இருதய சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு யோகா, கிட்னி சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு யோகா, அண்ட் நர்வஸ் டிசார்டர்கள் சம்மந்தப்பட்ட யோகா, அண்டு லைக் இன்டைஜஷன், கான்ஸ்டிபேஷன் இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ்க்கான யோகா, டயபிட்டிஸ் கான யோகா, ஹைப்பர்டென்ஷன் ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தால் அதற்கான யோகா என்று ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு டிசார்டருக்கும் செய்யக்கூடியது தான் இந்த தெரபட்டிக்கல் யோகா என்று சொல்கிறோம். ஆக இந்த யோகா செய்யக்கூடிய நேரம் நார்மலாகவே காலையில் 5 மணி முதல் 8 மணிக்குள், ஈவினிங் 5 மணி முதல் 8 மணிக்கு உள் ஏதாவது ஒரு அரை மணி நேரம் இந்த யோகா பயிற்சி செஞ்சால் போதும். இந்த யோகா பயிற்சி சாப்பிடுவதற்கு முன் செய்வது தான் நல்லது. சப்போஸ் செய்ய முடியவில்லை என்றால், குடும்ப பெண்களாக இருந்தால் மார்னிங் அதிக வேலை இருக்கும், சப்போஸ் இன்கேஸ் அது போன்ற கண்டிஷனில் சாப்பிட்டு ஒரு 1.5 மணி நேரம் முதல் 2 மணி நேரத்துக்கு பிறகு யோகா பயிற்சி செய்யலாம். ஸோ முறையாக யோகா மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று உங்களுக்கு ஏதேனும் உடல் ரீதியான கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் அதற்கான ஸ்பெசிஃபிக்கான பயிற்சியை டாக்டர் சொன்னால் அதை செய்வது நல்லது. எந்த ஒரு நோயும் இல்லை என்றால் ஜென்ரல் யோகாவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். தென் இந்த யோகா செய்வதன் மூலம் பல நன்மைகள் இருக்கின்றன. குறிப்பாக மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு இந்த யோகா பயிற்சி நல்ல பலனளிக்கின்றது. உடல் பருமனை குறைப்பதற்கு இந்த யோகா பயிற்சி நல்ல பலனளிக்கின்றது. O2 அண்ட் CO2 எக்ஸ்சேஞ்ச் நல்ல அதிகப்படுத்துவதற்கும் இந்த யோகா பயிற்சியானது நல்ல பலனளிக்கின்றது. இருதய சம்பந்தப்பட்ட நோய்களை கட்டுப்படுத்துவதற்கும் வராமல் தடுத்துக் கொள்வதற்கும் யோகா பயிற்சி நல்ல பலனளிக்கின்றது. தென் மசில் ஸ்டிஃப்னஸ் இருந்தால் அதை ரிலாக்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வருவதற்கு இந்த யோகா பயிற்சி நல்ல பலனளிக்கின்றது. நரம்பு மண்டலத்தினுடைய செயல்பாடுகளை தூண்டி புத்துணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு யோகா பயிற்சி, தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி பலனளிக்கின்றது. குறிப்பாக மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு யோகா பயிற்சி நல்ல பலனளிக்கின்றது. இது போன்று சொல்லிக்கொண்டே போகலாம் யோகாவினுடைய பலன்களை. ஆகவே உங்களுக்கு நோய் இருக்கோ இல்லையோ அன்றாட ஒரு அரை மணி நேரமாவது யோகா காலையில் பண்ணுங்கள், நோய்கள் வராமல் தடுத்துக்கொள்ள முடியும். இது போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.